This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு செம்ம ஹிட்டான ஒரு விஷயங்க, செம்ம சூப்பரான ஒரு விஷயம். அதை தான் பார்க்க போகிறோம். ட்ராயோட அதிரடி உத்தரவு. ஓகேங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக ட்ராய் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ட்ராய் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷனை முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ட்ராய்க்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதில் என்ன முறைகேடு நடந்தாலும் அதை வந்துட்டு உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராய் மட்டும்தான். இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதாவது டெலிகம்யூனிகேஷன் நிறுவனங்கள் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இழுக்க விரும்பல. ஷார்ட்டா விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். இப்போ நம்ம ரீசெண்டா அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. ஆனா செல்போன் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்க மேல திணிக்கப்படுற கட்டணங்கள் இதை வந்துட்டு ட்ராய் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு கேள்வி கேட்டா சரியான பதில் வரல. ஓகேங்களா? அப்படி என்னப்பா கட்டணம் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ரூ. 300 கட்டிட்டு இருந்த பேக்கு இன்னைக்கு ரூ. 349. ரூ. 249 கட்டிட்டு இருந்த பேக் வந்துட்டு ரூ. 300. இப்படி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு ரூ. 200 இருந்தது ரூ. 249 மாறுச்சு. ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் டெலிகம்யூனிகேஷன் அதாவது நம்மளோட ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இவங்க பிஎஸ்என்எல் நிறைய எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போச்சு. ஸோ பிஎஸ்என்எல் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னே சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே. ஸோ இந்த இது ஏன் ஏறுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேக்கேஜ். நீங்க வந்துட்டு இதில் வந்துட்டு கால் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெட், மெசேஜ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு 100, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 ஜிபி யூஸ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு 28 நாள் 30 நாள் அப்படின்னு பேக்கேஜ் தந்துடுறாங்க. பட் ஸ்டில் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கீபேட் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நெட் அவசியமா? தேவையில்லை. ஆனா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது வந்துட்டு என்னன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு குறைவான கட்டணம் தான் இருந்துச்சு. ஸோ ரூ. 150 என்னமோ இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்கள வந்துட்டு எப்படியாவது இவங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னு திணிக்கப்பட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. கீபேட் யூஸ் பண்றவங்களுக்கு நெட்டு அவசியமா? இல்ல நம்ம வீட்ல ஏஜான பெர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கால் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. என்ன மெசேஜ் பண்ணுவாங்க. இதுதான். இவங்களுக்கு நெட் அவசியமா? ஸோ இந்த மாரி நெறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. படிக்க தெரியாதவங்க, நெட் யூஸ் பண்ணாதவங்க, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க, இந்த மாரி நெறைய பேத்துக்கு வந்துட்டு நெட் அவசியப்படாது. ஆனா அந்த நெட்ட வந்துட்டு திணிச்சு கண்டிப்பா நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இத வந்துட்டு எதிர்த்து ட்ராய் வந்துட்டு இப்ப புதுசா ஒரு அதிரடியான உத்தரவு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பழையபடி அந்த திட்டமும் அமலுக்கு வரணும். கண்டிப்பாக யார் மேலயும் எதையும் திணிக்கக்கூடாது. ஸோ கால்ஸ் மட்டுமே யூஸ் பண்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த குறைந்த விலையில தரணும். இந்த மாரி அதிரடியான விலை ஏற்றம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி ட்ராய் வந்துட்டு உத்தரவு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஏழை மக்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி தான். ஏன்னா அவங்க கால் பண்றதா இருந்தா அதுக்கு மட்டுமே பணம் கட்டுனா போதும். எஸ்எம்எஸ்க்கும் காலுக்கும் மட்டும் கட்டினா போதும். நெட்டுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ மக்களே இது எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு மகிழ்ச்சியான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. தேங்க் யூ.